என்னடா இவன் ஏர் கூலர் காட்டுறான்னு பாக்குறீங்களா? எங்கள் வீட்டில் இந்த ஏர் கூலர் வாங்கி ஒரு வருஷம் மேலே ஆகுது. சரி, இந்த ஏர் கூலர் வந்து உள்ள டஸ்ட் எல்லாம் இருக்கும். சரி, க்ளீன் பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம் இதுன்னு பார்த்தேன். சரி, இதை கழட்டி நம்மளே க்ளீன் பண்ண முடியுமா சொல்லிட்டு நான் சரி கழட்டலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூலாம் இருந்தது சுற்றி. இதில் ஒரு ஸ்க்ரூ தான் இதில் அதிகமாக இருந்தது. அந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்குது. ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 ஸ்க்ரூ இருக்காங்க. மற்ற ஸ்க்ரூவும் கழட்டிட்டு பேக் பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேல் அந்த டாப் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை எப்படி கழட்டும் போது எப்படி உங்களுக்கு கழட்டும் போது ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுனா, உங்களுக்கு தெரிலனா ஒரு வீடியோ ஒன்று எடுத்துங்க. இந்த பழுப்பெலாம் இருக்குங்க, இந்த பழுப்பு இது எல்லாமே ஒரு முறை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வீடியோ எடுத்து வச்சுனா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது உள்ள. சரி, அதை நம்மளே க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் கழட்டிட்டு மேலே வந்திருக்க அந்த மொத்தம் அந்த எல்லாமே ஏரியா மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணேன். இந்த ஸ்க்ரூஸ் தான் அதிகம் கைட்டு வந்துச்சு பாருங்கள். உள்ளே பாருங்கள் நிறைய டஸ்ட் இருக்குது. இந்த ஃபேனில் இந்த 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 கூலர் இருக்குது பாருங்கள், இது வழியாக தான் தண்ணி போகும் உள்ள. அதுதான் பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து இது பண்ணி அப்சர்வ் பண்ணி விட்டுடும். அதை என்ன பண்ணுவோம், தண்ணியில் போட்டு அது உள்ள டஸ்ட் இருக்கும், அதுவே ரிமூவ் ஆகிடும் தண்ணியில். அது வேறு கையில் ரிமூவ் பண்ண முடியாது அது. அதனால் அந்த டஸ்ட்டில் தண்ணியில் வச்சிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சது இது ஓகேங்களா. அப்புறம் இதெல்லாம் மொத்தத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணோம் நல்லா டீட்டெயிலாக ஃபுல்லாக. இதை ஒரு இது பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். உள்ள தண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அந்த தண்ணியெலாம் போயிட்டு அந்த உப்பு கரை படிஞ்சு தண்ணி நல்லா பிடிச்சிச்சு. இந்த ஹீட்டுக்கும் அந்த தண்ணி பட்டோடனே அந்த உப்பு கறிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணேன். நல்லா ஃபுல்லாக அப்படியே வாஷ் பண்ணி தொடச்சி நல்லா க்ளீனாக. அது ஒன்றும் கூட போல பாருங்கள், அவ்வளோ அந்த உப்பு கரை இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அவ்வளோ நல்லா ஃபோர்ஸாக இருந்தது அந்த காற்று. இப்போ கொஞ்சம் நல்லா அந்த கூலிங்கு அந்த பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். அந்த ஹேரு அந்த அவ்வளோ காற்று வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை நம்ம வீட்டில் நம்மளே பண்ணலாம். ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து இது பண்ணாமல் நம்ம ஓன் ரிஸ்கில்